நான் எனது விடுதலை வெக்கேஷன் கடைசி நாள் இங்கு நான் வட்டக்கச்சி என்னும் கிராமத்தில் நிற்கின்றேன். எப்பொழுது வட்டக்கச்சியின் அழகை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். இதுதான் என்னோட சோதியக்காண்ட கடைசி மகள் இருக்கின்ற ஏரியா. ஹட்சன் ரோட்டில் இருக்கிற வட்டக்கச்சியில். ஹட்சன் ரோட் சந்திக்கு போய் கொண்டிருக்கின்றேன். தான் வட்டக்கச்சி அழகான ஒரு குட்டி நகரம். கிளிநொச்சிக்கு அருகில் இருக்கிறது. கிளிநொச்சி இறங்கி இங்கே வந்து 15 கிலோமீட்டர் கிளிநொச்சியில் இருந்து வட்டக்கச்சி 15-20 கிலோமீட்டர். தான் வட்டக்கச்சி சந்தி. இந்த மூலையில் உள்ள பள்ளிக்கூடத்தெல்லாம் மருமகள் படிப்பிக்கிறாள், டீச்சராக இருக்கிறாள். ஐயாவாளர் வட்டக்கச்சி ஹட்சன் தீவு வட்டக்கச்சி. சந்தியில் உள்ள கடைகள் சந்தியில் ஹட்சன் ரோட் வட்டக்கச்சி கிளிநொச்சி வான்மதி மல்டி குல்ச்சுரல் பீச் கிளியரசி சிறப்பு அங்காடி. சைக்கிளில் ஓடி அக்கா வீட்டிலேருந்து ஹட்சன் ரோட் சந்திக்கு வந்து அதில் ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு ஒரு கடையில் பிளேண்டி 40 ரூபா குடிச்சிட்டு திரும்பி அக்கா விட்ட போகிறேன். வட்டக்கச்சி ஒரு தண்ணிக்கெல்லாம் வருது, தண்ணி ஏரியாக்கெல்லாம் வருது. தண்ணி ரோட்டில் மாடுகள் தங்களோட பாட்டில் மேய்ஞ்சி ஓட்டி போயினும். எனக்கு முன்னால் ஐயா ஒரு கஷ்டப்பட்டு சைக்கிள் வளர்க்குறார். நானும் அப்படித்தான். சைடில் ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிது, என்ன பார்க்கவோ தெரியாது நிற்கிது. பேரம்போ சின்ன பிள்ளை கிஷன் போய். அதான் இங்கே இந்த கிராமத்தில் வீடுகள் நெருக்கமாக இல்லை. யாழ்ப்பாணத்திலெல்லாம் வீடுகள் நெருக்கமாக இருக்குது, இங்கே நெருக்கமாக இல்லை. எல்லோரும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் காணிக்கே இருக்கணும், பெரிய பெரிய காணி. அந்த காலத்தில் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட படித்த வாலிபர் திட்டத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட காணிகள் இவைகளெல்லாம் முந்தி ஒரு 25-30 வருஷத்துக்கு காடாக இருந்த இடம் சொல்ல ஒரு ஆள் சொன்னார். இதெல்லாம் நல்ல வடிவாக இந்த இடம் அழகாக முன்னேறி இருக்குது. தரமான ரோட். இரவில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டில் மாடுகள் படுத்து கிடக்குங்க. ஒரு மாதத்துக்கு முந்தி ஒரு இளம் பொடியங்கள் இதால் ஓடி மாட்டில் அடிபட்டு நல்ல வரியில் ஓடினதெல்லாம் அடிபட்டு 2 பேரும் அந்த ஸ்பாட்டில். சரி, இந்த தகவலை தந்தவள் இந்த மருமகள். ஆமாம், இதில் வரியில் ஓடி 2 பேர் ஒன் ஸ்பாட்டில் செத்தவங்க. 2 பேர் புது வீடு ஒன்று கட்டிக்கணும். பாருங்க, கல்லெல்லாம் பறிச்சிருக்கு. அழகானோட இப்போ எனக்கு இங்கெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரையணும். அந்த யாழ்ப்பாணம் இங்கெல்லாம் வீடுகளெல்லாம் கட்டுப்படுது. பேய் குடியிருக்கிற வீடுன்ற ஆள் சொல்லிட்டான். என்னென்னு சொன்னால், பேய் இருக்கிற வீடுன்னு சொன்னால் வீட்டை கட்டி போட்டு கூட்டி போட்டு எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயினோமா. கொஞ்சம் பேர் தானே வந்து போயினோமாம். அப்போ நான் இப்படி எழும்பினா எனக்கு எங்கே போனாலும் ஒரு பழக்கம் படுத்திருக்க மாட்டேன். எழும்பி எந்த வாழை இப்போ இந்த மருமோன் எனக்கு மகன் முறை. மருமோளின் ஹஸ்பண்ட் மகன் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வட்டக்கச்சியை காட்டுறேன் உங்களுக்கு.
சின்ன கிராமம், அழகான கிராமம். சுத்தவரை கோவில் இருக்காம், கிருஷ்ணன் கோவில், பிள்ளையார் கோவில், முருகன் கோவில் உண்டு. விடிய பாட்டு கேட்டுக்கு கோயிலோடு போயில 12 மணி பிறகு கோயிலுக்கு போக சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கிடக்கு. பாருங்க, தென்னை கிணறு, தென்னை வளைக்கணும். காடாக இருந்த இடம் தென்னை சூளையாக இருக்குது, அடியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.